வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், TNPSC Group 4 2019 கேட்கப்பட்ட ஒரு டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். 14 அச்சுக்கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோர்ப்பவர்கள் தேவை? இப்போ இதோடைய சொல்யூஷன் பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளான சம். பாருங்கள், முதல்ல 14 அச்சுக்கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் 70 பக்கங்கள் சொன்னாங்க. பாருங்கள், 14 அச்சுக்கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் 70 பக்கங்களை முடிப்பர். அதாவது வேலை, அந்த 70 பக்கம்ங்கிறது அவர்கள் செய்த வேலை. இந்த வேலையை ஈக்குவல்டுக்கு வலது பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத பெருக்கிக்கோங்க. அதாவது 14 அச்சுக்கோர்ப்பவர்கள் 5 மணி நேரம், இந்த மாதிரி என்ன சொன்னாலும் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. அதே போல் ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 10 மணி நேரத்தில் 100 பக்கங்கள். ஸோ 100 பக்கங்கள்ங்கிறத நீங்கள் ரைட் சைடு வச்சுக்கணும். 10 மணி நேரத்தில் அச்சுக்கோர்ப்பவர்கள் எத்தனைன்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால் ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு 100. 100ங்கிறது தான் இங்கே 100 பக்கங்கள், அதாவது வேலை. இங்கே வேலை அதுதான். இப்போ இது ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். நம்ம ஈக்குவேஷனே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் இல்லாமல் சால்வ் பண்ணுறதே ஈஸியாக தெரிஞ்சுப்போம். ஏன்னா ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டா பல பேருக்கு ஞாபகம் வச்சுக்க சிரமமாக இருக்கும். சிம்பிளாக பாருங்கள், வேலையை வலது பக்கம் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற ஆட்கள் இன்ட்டு நேரம். இந்த ஆட்கள் பார்த்திங்கன்னா 5 ஆண்கள், இல்லை 14 பெண்கள், இல்லை 8 குழந்தைகள், இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் ஈக்குவேஷன் 1 எதை கொடுத்தாலும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அதே போல் நேரம் எப்படி கொடுப்பாங்கன்னா 5 நாட்களில் 8 மணி நேரம் வேலை செய்தார் அப்படின்னாலும் 5 × 8 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஆட்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வந்தாலும் இங்கே வச்சுக்கலாம். அதே போல் நேரம் நாட்கள் மணிகள் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. வேலையை மட்டும் வலது பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது எக்ஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ எக்ஸ் மேலே வர மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை 1ஆல் டிவைட் பண்ணுறேன். இது நீங்கள் 1வது ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் சேம் தான் வரும். ஸோ நான் இப்படி பண்ணுறேன், 2 1ஆல் டிவைட் பண்ணேன். ஏன்னா எக்ஸ் மேலே இருக்குது, நீங்கள் அப்புறம் எக்ஸ் கீழே இருக்க எக்ஸ் மேலே கொண்டு வரணும்னு அவசியம் இருக்காது, டைரெக்டாகவே ஆன்சர் வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்துங்க, 10 × x, 10x இஸ் ஈக்குவல் டு 100 மேலே இருக்குங்களா. கீழே பாருங்கள், 14 × 70, இங்கே இருக்கிற 70. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 70 நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த 70 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 100 இருக்கும், இங்கே 10 இருக்கும். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி எழுதலாம்னா 100, இங்கே இருக்கிற 100, இங்கே இருக்கிற 10 / 10 அப்படின்னு எழுதலாம். ஸோ எக்ஸ் 10. ஸோ தேவைப்படும் அச்சுக்கோர்ப்பவர்கள் எத்தனை பேர்னா 10 பேர். நம்மளுக்கு ஆப்ஷன் பி 10 தான் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ்